பொதுவாகவே சந்நியாசிகளுடைய விரதங்களில் மகோ உன்னதமானது சாதுர்மாசிய பூஜை. பொதுவாகவே சந்நியாசிகள் பல விரதங்கள் இருப்பார்கள். ஏகாதேசி தொடங்கி சாதுர்மாசியம் வரை பல விரதங்கள். காஞ்சி மகாபெரியவரை பொறுத்தவரை தன்னுடைய வாழ்க்கையில் 100 ஆண்டு காலம் சரிபாதி தவத்திலும் தியானத்திலும் நடைபயணத்திலும், இன்னும் சொல்லப்போனால் அந்த விரதங்களிலுமே கரைத்த காமத்தை வளர்த்த காமகோடி. அவர் காமத்தை வளைத்த காமகோடி. திடீரென்று மௌன விரதம் இருந்து விடுவார். ஒரு நாள் மௌன விரதம் அனுஷ்டானங்கள் முடித்தார். எல்லோருக்கும் அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்றார். மதியம் ஒரு 3:30 இருக்கும். திடீரென்று ஒருவர் வந்திருப்பதாக செவியில் சத்தமாக விழுகிறது. அவருடைய பெயரை சொல்லி தன்னுடைய பக்தனை எப்படி இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்றெல்லாம் ஒரு 20 நிமிட பேச்சு. வந்த எல்லோருக்கும் அதிசயம். எப்போதுமே எதையும் மீறாத நம்முடைய பீடாதிபதி மௌன விரதம் என்று இன்றைக்கு சொல்லவிட்டு மனம் திறந்து பேசிவிட்டாரே, மௌன விரதம் என்று கஷாயம் உடுத்தி கமண்டலம் ஏந்திய அந்த காமகோடி இப்படி பேசிவிட்டாரே என்று அவரவர்களுக்குள் சலனம், சஞ்சலம். நள்ளிரவு உறங்கச் செய்வதற்கு முன்பு மேலாளரிடம், என்ன மௌன விரதம் கலைஞ்சி இன்றைக்கி நான் பேசிட்டேன்னு பார்க்குறேங்களா? இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து என்னை தரிசிச்சுட்டு போனால் என்னால் முடிஞ்சது அந்த பரம்பொருள்கிட்ட கண்ணீர் விட்டு வேண்டிக்கிறேன். ஒருத்தர்கிட்ட மட்டும் நான் வாய் திறந்து பல நிமிடங்கள் பேசிட்டேன்னு நினைக்கிறேலே, அவர் விழிப்பார்வை இழந்தவர். நானும் மௌனம் சாதிச்சு அவருக்கும் அதை யாரும் உணர்த்தலைன்னா சுவாமி தான் மேலே ஏதோ வருத்தமாக கோபமாக இருப்பான்னு நினச்சிப்பான். எனக்காக எப்பயோ ஒரு நாள் யாருடைய துணையோடு வருகின்றான். அவன் மீது பாசத்தை பற்றி காட்டுவதற்கு என் விதிகளை நான் சுருக்கி கொண்டு அதை மீறிக்கொண்டு மற்றொரு நாள் 2 நாளாக இருப்பது தான் சரியாக இருக்கும் என்று யோசித்தேன். என் பக்தனுக்காக நானே அன்று அதை உடைத்து எறிந்தேன். என்ன பரம்பொருளுடைய சிந்தனை! அப்படியே கண்ணீர் ஜலஞ்சலமாக எல்லாருக்கும் கொட்டியிருக்கு. சார், நீங்கள் சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் வாலாஜாபாத் தாண்டோன்னு வந்தவாசி ரோடுன்னு போட்டிருப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னு தேனம்பாக்கம்னு ஒன்று இருக்குது. அங்கே பெரிய வேத பாடசாலை, கோசாலை, சந்திராண்ணான்னு ஒருத்தர் இருக்கார். ரொம்ப பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் மகா பெரியவர் பல ஆண்டுகள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு அறைக்குள்ளேயே இருந்தார். காலையில் எந்திரிச்சு குளித்து அந்த மரப்படியில் மேலே போய் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமியினுடைய கோபுர தரிசனத்தையும் கோடி புண்ணியம்னு சொல்லி திருப்பி கீழே வந்து அறைக்குள்ளேயே இருந்துருவார். பல நாட்கள், பல மாதங்கள். ஏன்? உலக வாழ்க்கையில் பல மனிதர்கள் அறியாமையோடு செய்யக்கூடிய விஷயத்திற்கு இனி மனிதர்களை மாற்ற முடியாது, மனிதர்களை தண்டனை கொடுத்து திருத்த முடியாது என்று அவர்களுக்காக தனக்குத்தானே தண்டனை கொடுத்து 4 சுவருக்குள் தன்னை அடக்கி கொண்டிருந்த மகா புருஷர். அவருடைய தவவேள்வி ஒன்றும் இல்லை. ஒரு நாள் கீரை அவருக்கு பிக்ஷாவந்தனத்து போது இருந்ததை பார்த்துட்டு மறுநாள் கீரை கேட்டுட்டார். 3ஆவது நாள் சாமி சாப்பிடலை. எல்லாரும் அலறி அடிக்கிறாங்க. அடுத்த 7-8 நாள் சாப்பிடல. என்னன்னார்? எல்லாரும் பதறிட்டாங்க. எதுவும் உணவில் குறைபாடா, இல்லை சுத்தம் இல்லாமல் செஞ்சிட்டோமா, இல்லை அபச்சாரமாக ஏதாவது நடந்துக்கிட்டோமா? அவங்கவுங்களுக்கு எண்ணம். ஒத்த வார்த்தை சொன்னார். சன்னியாசிக்கு துரத்தல்னா எல்லாத்தையும் துறக்கணும். அது என்ன உணவில் கீரையை என் நாக்கு தேடி அடுத்த நாள் எதிர்பார்த்துச்சுன்னா எனக்கு பனிஷ்மெண்ட் அடுத்த 7-8 நாளைக்கு உணவு இல்லைன்னு அதை முறித்தது எப்படின்னா, எனக்கு இனி நாவில் ருசியே தெரியக்கூடாது என்று சாண உருண்டையை உண்டு தன் உண்ணாவிரதத்தை முடித்தார் என்றார். இந்த மாதிரி ஒரு தவம் உண்டா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை சார். அவருக்கு படைக்கிறதுக்கு ஒரு மாமி திரட்டிப்பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா செஞ்சார்? அம்மா 1000 மலர் மலரும்போது மகிழ்ச்சியை பார்த்துருக்கியான்னு கேட்டார். என்ன சுவாமி? அந்த தெருவு பக்கம் குழந்தைகள் விளையாண்டுன்னு இருக்கு பாரு, அவங்களுக்கு போய் இந்த திரட்டிப்பாலை கொடு.
நான் மடியும் ஆச்சாரமாக கொண்டு வந்தது குடும்பம்னாரு. அந்த குழந்தைங்கள்லாம் அங்கேருந்து வாயில் போட்டுட்டு சங்கரான்னு சந்தோஷப்பட்ட போது அந்த மாமி முகத்தில் வந்த மகிழ்ச்சியை பார்த்து கேட்டார், இதை அனுபவிச்சாதாம்மா தெரியும்னார். ஈர இதயத்தோடு கமண்டலத்தோடு ஈர இதயத்தையும் இதயத்தில் தாங்கிய ஒரு காமத்தை வளைத்த காமகோடி உண்டென்றால் அது காஞ்சி மகாபெரிய சுவாமிகள். இந்த அதிசய அற்புதம் இன்னொரு நாளும் தொடரும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.